அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அடுப்படை ஆராய்ச்சி சேனலோட அடுத்த டாபிக் பார்க்கலாமா? இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்காகவே பண்ணது. ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கடைக்கு எப்படி கணக்கு பார்க்கறதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பேசிக் தான், பட் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோ எண்டில் நம்ம அடுப்படை ஆராய்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணி இந்த சிஸ்டர் என்ன கடைன்னு என்கிட்ட சொல்லலை, அதனால் நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கேஷ் அண்ட் ப்ராஃபிட். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே பணம் தான். ஆனால் அந்த பணத்தை நம்ம எந்த விதத்தில் பார்க்குறோங்கிறது முக்கியம். இப்போது கையில் பணம் இருக்குது அப்படின்னா அது லாபம்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குகிறோம். ஒரு சரக்கு, நம்ம கடைக்கு தேவையான சரக்கு 500 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னம்னா, அது விற்கலை அப்படின்னா அது எப்படி லாபமாக இருக்கும்? லாபமாக இருக்காது. அந்த சரக்கு நம்ம விற்றுட்டோம் அப்படின்னம்னா தான் நமக்கு லாபம் வரும் இல்லையா? ஸோ இப்போ இந்த 500 ரூபாங்கிறத நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம். இந்த 500 ரூபா சரக்கை நம்ம லாபம் வச்சு விற்றுட்டு அந்த சரக்கு காலியாகி நம்மளுடைய முதல் பணம் 500 ரூபாய் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பணம் தான் நம்மளுடைய ப்ராஃபிட். அதுதான் நமக்கான லாபம். ஸோ கேஷு, ப்ராஃபிட் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்குங்க. அடுத்த பாயிண்ட்டு, டெய்லி ஆர் வீக்லி செக். இது என்ன அப்படின்னா, டெய்லி செக் பண்ணணுமா பொருளை, நம்ம ப்ராடக்டை, இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம டெய்லி செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், டெய்லி கணக்கு தான் பார்க்குவோம். அந்த டெய்லி செக் பண்ணும்போது இப்போ ஒரு நாள் சேல்ஸ் நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன தோணும்? நமக்கு பயமாக இருக்கும். என்னடா சேல் இவ்வளோ கம்மியாயிடுச்சே அப்படின்னு நமக்கே உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அதுவே ஒரு நாள் சேல்ஸ் அதிகமாகிடுச்சு, நிறைய விற்றுச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷம் வரும். இது ரெண்டுமே சேரும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ சேல் கம்மினா டல்லாக வருதும், சேல் அதிகம்னா ஹாப்பியாக வருதும், இது கன்ஃபியூஷனை தரும். இது இல்லாமல் நமக்கு ஒரு கிளியரான ஒரு இது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணணும். அதாவது டோட்டல் கிளியராக தெரியும். நீங்கள் வாரம் இப்போ ஒரு கடைன்னா நம்ம டெய்லி கணக்கு பார்த்துருவோம், இவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பார்த்து அதை கடையை க்ளோஸ் பண்ணுவோம். அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சேல்ஸ் எவ்வளோ ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வாரத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். அப்போ டெய்லி சேல் ஆகிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டில் எழுதிக்கிங்க. அதை வாரம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இந்த வாரம் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்துச்சா இல்லை ப்ராஃபிட் கம்மியாக இருந்துச்சா அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, டாப் 5 ஐட்டம்ஸ் ஃபோக்கஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லா கடைகள்லையுமே நடக்கும். இப்போது நம்ம கடையில் ஒரு 100 ஐட்டம்ஸ் பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலுமே ஒரு 5 ஐட்டம் தான் அது நல்லா ஓடும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஸ்கட்டு, பால், கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் ஓடுது அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஐட்டம் தான். இதுலேயே நம்ம கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய ஐட்டம்லாமே வச்சுருப்போம், பட் அது ஓடலை, இதுதான் ஓடுது அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு எது நல்லா ஓடுதோ அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு ஓடுது அப்படின்னா இதுதான் நமக்கு மெயின் இன்கம் கொடுக்கறது. ஸோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுதான். அப்போ இந்த பொருட்கள் நீங்கள் கடையில் அதிகமாக வாங்கி வைங்க. எல்லா ஐட்டம்ஸுமே முக்கியம் கிடையாது. வேகமாக நமக்கு எந்த பொருள் தீர்ந்து போகுதோ, எது விற்குதோ அதுதான் நம்ம சேலுக்கு உண்டான ரொம்ப முக்கியமானது. எது வேகமாக காலியாகுதோ அதுதான் நம்ம ஏரியாவில் அதிகமாக ஓடுற பொருள். அதை அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க, ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க. அடுத்து 4th பாயிண்ட் என்னென்னா, ஹிடன் எக்ஸ்பென்சஸ். இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சரான ஏரியான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் சின்ன சின்ன அமௌண்ட் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. இதில் நம்ம கண்ட்ரோலில் வந்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு மாதத்தில் ஒரு அமௌண்ட்டு இதுலேயே தனியாக கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டீ. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ டீ ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க.
இதுவே வந்து நம்ம ஒரு கவர் வந்து ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் நீங்கள் இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா திங்ஸும் வந்து நீங்கள் லூஸில் போடுறதெல்லாம் வந்து கவர் போட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கேயாவது பக்கத்தில் போய் ஒரு சரக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது ஆட்டோக்கு ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் டெய்லி என்ன இருக்கும், ஒரு சின்ன தொகையாக தான் வந்து தெரியும். ஆனால் இதுவே வந்து மாதத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ வரும்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு நாளைக்கே 65 ரூபா. அப்போ அது மாதத்துக்கு எவ்வளோ? ஸோ இது எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டீ இது வந்து நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி வீட்டில் வந்து போட்டு குடிங்க. அதே மாதிரி கவர், இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து நம்ம கவரில் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னம்னா அந்த கவருக்கு பதிலாக நியூஸ் பேப்பரில் வந்து பொட்டினை போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் ஆட்டோ, பக்கத்தில் இருக்கிற சரக்கு வந்து போய் எடுக்கணும் அப்படின்னா அது ஆட்டோவில் கொண்டு வந்து தராமல் கொஞ்சம் அவங்கக்கிட்டே, நம்ம யாருக்கிட்ட வந்து சரக்கு வாங்குறோமோ அவங்கக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்பாக வந்து கேளுங்க. கடையில் ஆள் இல்லை, கொஞ்சம் வந்து எனக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 65 ரூபா வந்து நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். அடுத்து 5th பாயிண்ட் என்னென்னா கிரெடிட் கண்ட்ரோல். இதுவும் வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். இப்போது நமக்கு ஒரு மளிகை கடை வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து மளிகை சாமான் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கேஷ் கொண்டு வந்து வாங்குவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் நம்மளுடைய கன்சியூமர், நம்மளுடைய கஸ்டமர்ஸ். அவங்கக்கிட்ட நம்ம ஓகேன்னு வந்து சொல்லலாம். பட் இந்த கடனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கடன் நம்ம கொடுத்துருக்கோங்கிறத நோட் பண்ணி வந்து வைக்கணும். ஏன்னா இப்போ ஒருத்தர் அப்படிங்கும்போது நம்ம மைண்ட்லேருந்து வச்சுக்கோம். அதே மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரோட அமௌண்ட்டும் நம்மளால் வந்து மைண்டில் வைக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து யாருக்கு வந்து காசு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். அப்படின்னா ஒரு சின்ன நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோ அமௌண்ட்டு அவங்க பாக்கி நமக்கு தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட்டில் வந்து எழுதி நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் நோட் பண்ணலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், மறந்து போயிடும். ஏன்னா ஒரு கடையில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா அதில் ஒரு 5 பேர் வந்து கடன் சொல்லியிருக்காங்கன்னா 5 பேரையுமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு சிலர் நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க, நான் சொன்ன மாதிரியே நாளைக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 நாள் கழித்து வந்து தருவாங்க. அதுக்குள்ளே நமக்கு என்ன ஆகும், டெய்லி இருக்கிற ப்ரெஷரில் மறந்து போயிடும். அதனால் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காது, நமக்கு வந்து பணம் வந்து லாஸ் ஆகாது. கடனை வந்து எழுதி வைங்க. அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அதை போய் அடிச்சிருங்க. நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செக் பண்ணும்போது பார்த்தோம்னா கடன் இருக்குது அப்படின்னா அவங்க காசு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மறுபடியும் போய் கேட்டோம்னா அங்கே கிளாஷ் ஆகிடும். ஓகேயா? 6th பாயிண்ட் மார்னிங் விசஸ் நைட். இதுதான் இருக்கிறதுலே ஈஸி ட்ரிக். காலையில் நைட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்சு போய் கடை வந்து திறந்துடணும். கடை திறந்ததுமே அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் நம்மளுடைய ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எண்ணி வச்சுக்கோங்க. இல்லை மளிகை கடையாக இருந்ததுன்னா என்னென்ன சரக்குலாம் இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதுவே நைட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸை செக் பண்ணணும். நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஒன்று மெட்டீரியல்ஸும் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும், இன்னொன்று நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குங்கிறத அந்த மணி பேலன்ஸையும் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த காலைக்கும் நைட்டுக்கும் வந்து பண்ணியிருக்கீங்களே, செக் பண்ணியிருக்கீங்களே, இது ரெண்டையுமே பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிடும். அப்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ விற்றோம், எவ்வளோ வந்து சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணால் தான் சரியான சேல் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து டெய்லியும் காலையில் நைட்டு மட்டும் டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. 7th பாயிண்ட் நோட் புக் மெத்தட். இது வந்து சிம்பிள் சிஸ்டம். நம்மளுடைய சேனல் ஸ்டார்டிங்லேருந்து இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக இது எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். சரியா? இப்போ நம்ம வந்து கணக்கு பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆப் வச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிளாக ஒரு நோட்டு இருந்தாலே வந்து போதும். இல்லை அப்படின்னா நம்ம மொபைலில் நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம நோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நோட்டில் வந்து எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு. அந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுடைய இன்கம், அதாவது வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான காலம் கொடுங்க. அதே மாதிரி ரைட் சைடு வந்து எக்ஸ்பென்ஸ், நம்மளுடைய செலவுகள் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான காலம் கொடுங்க. இப்போது டெய்லியுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத டெய்லி வந்து ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இது ஒரு சிம்பிள் சிஸ்டம் மாதிரி லாங் ரன் ஆகிற ஒர்க் தான் இது. அப்போ நமக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அழகாக டோட்டல் போட்டு எடுத்துடலாம். இவ்வளோ லாபம் இந்த மாதம் வந்திருக்கு, இவ்வளோ செலவு வந்து நமக்கு வந்து ஆயிருக்கு, அப்போ இந்த மாதத்துக்கான மீதி வருமானம் அதாவது எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து ரொம்பவே சிம்பிள் சிஸ்டம் தான், ஆனால் இது ரொம்ப லாங் ரனில் வந்து ஒர்க் ஆகும்.
8th பாயிண்ட் ஷாப் மணி விசஸ் பர்சனல் மணி. இதுவும் நான் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இது வந்து நம்ம பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா கடை பணத்தில் போய் வேகமாக வீட்டுக்குன்னு சொல்லிட்டு போய் எடுத்துருவோம். இந்த தப்பை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம கடையிலேருந்து ஒரு 500 ரூபாய் வந்து எடுத்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்து போயிட்டோன்னா என்னாகும்? நம்ம லாஸ்ட்டாக வந்து கணக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுடைய என்ன சொல்கிற ப்ராஃபிட் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாத அளவில் வந்து மறந்து போயிடுவோம் நம்ம எடுத்த அமௌண்ட்டை. அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து தப்பாக காட்டும். ஸோ கடை பணத்தை காரணத்தை கொண்டு எடுக்காதீங்க. சப்போஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் மெயினாக எல்லா கடைக்காரங்களும் மைண்டில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா சின்ன சின்ன கடைங்களை வந்து சொல்கிறேன். கடை பணம் வேறு, பர்சனல் பணம் வேறு, ரெண்டுமே தனித்தனி. அதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அந்த கடை பணத்தில் வர ப்ராஃபிட்லேருந்து சம்பளம் மாதிரி எடுத்து நம்ம செலவு பண்ணலாம். 9th பாயிண்ட் டெய்லி க்ளோசிங் ஹேபிட். இந்த ஹேபிட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா நைட்டு நம்ம கடை க்ளோஸ் பண்ணும் பொழுது ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் எடுத்து நம்மளுடைய இன்கம் வந்து டோட்டல் பண்ணணும். அதாவது நமக்கு இன்றைக்கி வருமானம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத கணக்கு பாருங்கள். அதே சமயம் செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறதும் கணக்கு பாருங்கள். ஏன்னா வருமானத்தை நம்ம கணக்கு பார்த்துருவோம். ஆனால் நம்ம முதலீடுன்னு ஒன்று பண்ணியிருப்போம் இல்லையா, அதை நம்ம வருமானத்தோட மைனஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டெய்லி இதை டோட்டல் பார்த்துட்டு கடையை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு டிசிப்ளின் வந்து க்ரியேட் ஆகும். 10th பாயிண்ட் ஸ்லோ ஐட்டம்ஸ். இது வந்து டெட் ஸ்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விற்காத பொருள்னு நம்ம கடையில் இருக்கும் இல்லையா, இதுதான் நம்மளுடைய பணத்தை வந்து பிளாக் பண்ணி வைக்கும். ஸோ விற்காத பொருள் என்ன இருக்கும், ஷெல்ஃபில் நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த பொருளை விற்கவே மாட்டேங்குது. நமக்கு மைண்டு விற்கிற பொருளில் கூட இருக்காது, விற்காத பொருளில் தான் வந்து இருக்கும். இது சேலே ஆக மாட்டேங்குதுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து பணத்தை வந்து பிளாக் பண்ணி வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓல்டு ஸ்நாக்ஸு எந்த பொருள் வந்து விற்கலையோ இதுக்கான இல்லை வந்து ஸ்லோ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்கும், மெதுவாக விற்காது, எப்போயாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கான சொல்யூஷன், பெஸ்ட்டு சொல்யூஷன் ஆஃபரு அண்ட் டிஸ்கவுண்ட். இதை வந்து போட்டு கிளியர் பண்ணி வந்து விட்டுறலாம். ஏன்னா விற்காத பொருள் வச்சோம் அப்படின்னம்னா அது நமக்கு லாஸ் தான் வரும். அதே சமயம் நம்ம வந்து இது ஆஃபர் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து இல்லை டிஸ்கவுண்ட் மாதிரிலாம் கொடுத்து அந்த பொருளை வந்து விற்றுட்டோம் அப்படின்னம்னா ஒன்று நமக்கு லாஸும் வராது, இன்னொன்று அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் மணியும் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 11th பாயிண்ட் ப்ரைஸ் செக். இதில் வந்து ப்ராஃபிட் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இப்போது ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்கி தான் நீங்கள் சேல் பண்ணுறீங்க. எல்லா கடையிலையுமே அப்படி தான், வேறவங்கக்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கி அதை நம்ம கடையில் வச்சு தான் சேல் பண்ணுவோம் இல்லையா. இப்போ அந்த பொருளோட விலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பொருளோட விலை 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் விற்கிறது 10 ரூபாய்க்கு விற்றா அதில் லாபம் இருக்குமா? இருக்காது. ஸோ இதுதான் தப்பு. நம்ம யாருக்கிட்ட வந்து பொருள் வாங்குறோமோ அவங்கக்கிட்ட நம்ம பார்கெயின் பண்ணலாம். எனக்கு வந்து விலை வந்து ஒரு 8 ரூபாய்க்கு கொடுங்க, 7 ரூபாய்க்கு கொடுங்கன்னு நம்ம குறைச்சி வந்து கேட்கலாம். கேட்டுட்டு இப்போ 7 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அது நம்ம 3 ரூபாய் லாபம் வச்சு 10 ரூபாயை வந்து விற்கலாம். ஆனால் 10 ரூபாய்க்கே கொடுக்குற பொருளை நீங்கள் 10 ரூபான்னு விற்கக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் லாபம் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 12th பாயிண்ட் வீக்லி ரிவ்யூ. இதையும் மஸ்ட்டாக வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு சண்டேன்னு எடுத்துக்கோங்களேன். சண்டேவோ ஏதோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நாள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக என்ன ஆயிருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது எவ்வளோ வந்து லாபம் வந்துச்சு, எவ்வளோ வந்து நஷ்டமாச்சு, எது நல்லா சேல் ஆச்சு, எந்த பொருள் வேகமாக விற்கிது, எந்த பொருள் ஸ்லோவாக வந்து போகுது, எதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இன்னும் எதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி முடிய போகிறதுக்கான நாட்கள் வந்து நெருங்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாரத்தில் ஒரு நாள் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி அதெல்லாம் பிரித்து வச்சுக்கோங்க. எது வந்து அதிகமாக ஓடுதோ அதை நிறைய ஸ்டாக் வந்து வாங்கி வைங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஓடுற பொருட்களை கொஞ்சம் குறைவாக வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஓடாமல் இருக்கிற பொருட்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபர் டிஸ்கவுண்ட் போட்டு அதை காலி பண்ணிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் அதுக்குன்னே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கிளியர் டே, நிறைய வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் டேலாம் போடுவாங்களே, அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து அனலைஸ் பண்ணோம்னாலுமே நம்மளோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்தோம்னாலும் நம்ம கடை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிடும்.
13 பாயிண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். இதுவும் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஒரு ரிப்பேரோ ஏதாச்சும் ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா செலவு வந்து ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா, இது எல்லாமே எதிர்பாராமல் வர செலவு தான். இந்த மாதிரி எதிர்பாராமல் இதில் ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மக்கிட்ட மெயினாக என்ன இருக்கணும், கேஷ் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். கேஷ் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த வேலைகளை வந்து பார்க்க முடியும். அப்போ போய் நம்ம கடை பணத்தில் போய் கை வைக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஸோ நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனை நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் கணக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கரெக்டாக பார்த்தா ப்ராஃபிட் தானாக வரும். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எதாவது டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கடை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறதையும் கிளியராக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.